பிரைஸ் தி லார்ட். 14ஆம் நாள் உபவாச நாளுக்குள்ளாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ரோமர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கின்றேன். அது என் அவயங்களில் உண்டாகியிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு ஒரு நல் மனிதன் பாருங்களேன். அவர் வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுதினமும் போராடுகிற ஒரு போராட்டம் தன்னுடைய மாம்சத்திற்கும் தன்னுடைய மனதிற்கும் அல்லது மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமான ஒரு போராக இருக்கிறது. மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கின்றார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனாலும் இந்த இயற்கையிலே நாம் பெற்றிருக்கிற இந்த சரீரமானது மாம்ச சரீரமாக இருக்கிறது. ஆகவே வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த உபவாச நாட்கள் அப்படி நாம் அனுதினமும் சந்திக்கின்ற அந்த யுத்தங்களை வெல்லுவதற்கும் மேற்கொள்வதற்கும் மிகவும் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், எல்லாருக்கும் விருப்பம்தான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு கூட அவருடைய சமூகத்தில், இரட்சகர் சமூகத்தில் நாம் மறுரூபம் ஆக வேண்டும் என்கிற அந்த விருப்பமும் நோக்கமும் உண்டு. ஆனாலும் பூமியில் வாழும் பொழுது இந்த யுத்தம் நமக்கு உண்டுதானே. இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கவும், பிசாசை நாம் ஜெயிக்கவும் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென்.